காகித மின்னோக்கி. ஹாய் குட்டீஸ், நம்ம பாட புத்தகத்துல கூறப்பட்டுள்ள மின்னோக்கியை எளிமையான பொருட்களை வச்சு நம்மளே எப்படி செய்யலாம்னு இன்னைக்கு பார்க்க போறோம். இதற்கு தேவையான பொருட்கள்: 20 சென்டிமீட்டர் நீளமுள்ள காப்பர் கம்பி, கண்ணாடி கிளாஸ், உள்ளன் நூல், PVC பைப், 3 சென்டிமீட்டர் நீளமுள்ள காகித துண்டுகள் 2, 3 சென்டிமீட்டர் நீளமுள்ள அலுமினிய தகடு 2, ஸ்ட்ரா மற்றும் வட்ட வடிவ அட்டை சிறியது. முதல்ல 20 சென்டிமீட்டர் காப்பர் கம்பியின் ஒரு முனையை வளைவாக வட்ட வடிவில் மடிச்சுக்கணும். அதன் மறுமுனையை கொக்கி போன்று வளைத்துக்கணும். அடுத்து சிறியதாக வெட்டி எடுக்கப்பட்ட ஸ்ட்ராவை வளைந்து உள்ள கொக்கி போன்ற பகுதியின் வழியே உள் நுழைத்து மேல் பகுதிக்கு சிறிது தூரம் கொண்டு செல்லணும். பிறகு வட்ட வடிவ அட்டையை எடுத்துக்கொண்டு அதன் மையத்தில் இடப்பட்ட துளையின் வழியே கொக்கி போன்ற பகுதியை நுழைத்து ஸ்ட்ராவின் நடுவே வைக்கணும். 3 சென்டிமீட்டர் நீளமும் 1 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட 2 பேப்பர் துண்டுகளை கொக்கி போன்ற பகுதியில் தொங்கவிடணும். அடுத்ததா கண்ணாடி கிளாஸில் அந்த காப்பர் கம்பியை உள்ளே பேப்பர் துண்டுகள் தொங்கும்படியாகவும் வட்ட வடிவமான அட்டை கண்ணாடி கிளாஸின் மேல் பகுதியை மூடி இருக்குமாறும் வைக்கணும். அடுத்ததாக PVC பைப்பை உள்ளன் நூலில் நன்றாக 3 முறை நன்றாக அழுத்தி தேய்த்து கண்ணாடி கிளாஸின் மேல் பகுதியில் உள்ள வட்ட வடிவ காப்பர் கம்பியை தொடாமல் கம்பியின் அருகே கொண்டு செல்லும் போது கண்ணாடி கிளாஸில் உள்ளே தொங்கவிட்டிருந்த பேப்பர் துண்டுகள் மெதுவாக ஒன்றை ஒன்று விலக்கிக் கொள்வதை காணலாம். இதற்கு உள்ளன் மற்றும் PVC உராய்வினால் ஏற்பட்ட மின்னூட்டம் காப்பர் கம்பி வழியாக பாய்ந்து செல்வதே காரணமாகும். PVC பைப் காப்பர் கம்பியின் மிக அருகில் இருக்கும்போது அதிக விலகலையும், பைப்பினை தொலைவில் நகர்த்த விலகல் குறைவதையும் தெளிவாக காண முடிகிறது. காகித துண்டுகளுக்கு பதிலாக அலுமினிய தகடுகளை பயன்படுத்தும் போது இது இன்னும் வேகமாக விலகுவதை காணலாம். இது போன்ற சோதனைகளை செய்து பார்ப்பதன் மூலமாக அறிவியல் உண்மைகளை எளிமையாக புரிந்து கொள்ளவும் படைப்பாற்றல் திறனை வளர்த்து கொள்ளவும் முடியும். இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம். நிலை மின் தூண்டல். மின்னூட்டம் செய்யப்பட்ட கடத்தி ஒன்றினை தொடாமல் மற்றும் ஒரு பொருளை மின்னூட்டம் செய்யும் முறைக்கு நிலை மின் தூண்டல் என்று பெயர்.